Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோவில் விண்டோஸ் 10இல் ஃபயர்வாலை நம்ம எப்படி டர்ன் ஆஃப் செய்து வைப்பது என்பதை தான் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எதற்கு இந்த ஃபயர்வாலை நம்ம டர்ன் ஆஃப் செய்து வைக்கணும் என்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் செய்யக்கூடிய சமயத்தில் இந்த ஃபயர்வால் ஆனது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் செய்ய விடாமல் தடுக்கும். அந்த நீங்கள் புதிதாக டவுன்லோட் செய்து இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் ஏதாவது ஒரு வைரஸாக இருக்கும் என்று அந்த ஃபயர்வால் நினைத்து கொண்டு பெரும்பான்மையான நேரங்களில் உங்களுடைய சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆக விடாமல் அந்த சாஃப்ட்வேரை தடுக்கும். இதனால் காரணமாக தான் பெரும்பான்மையான அந்த எக்ஸ்பர்ட்ஸ், கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரை உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் செய்வதற்கு முன்பு இந்த ஃபயர்வாலை டர்ன் ஆஃப் செய்து வைத்திருங்க, அப்போது தான் உங்களுடைய அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகும்னு சொல்லுவாங்க. எனவே இந்த விண்டோஸ் 10இல் நாம் எப்படி ஃபயர்வாலை டர்ன் ஆஃப் செய்து வைப்பது என்பதை தான் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த விண்டோஸ் ஸ்டார்ட் கீ இருக்கா இல்லையா, அந்த ஸ்டார்ட் கீயை கிளிக் பண்ணிங்க. கிளிக் செய்த பிறகு இதில் விண்டோஸ் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த W என்கிற அந்த சீரீஸில் இப்படியும் போய் நீங்கள் உங்களுடைய அந்த விண்டோஸ் செக்யூரிட்டி ஓப்பன் பண்ணலாம். அல்லது அதன் அருகில் அதற்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த சர்ச் பாக்ஸ் இருக்கா இல்லையா, அதில் நீங்கள் விண்டோஸ் செக்யூரிட்டின்னு டைப் செஞ்சீங்கன்னா போதும். அதில் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் காட்டும் விண்டோஸ் செக்யூரிட்டின்னு. அதை நீங்கள் ஓப்பன் கொடுத்துங்க. ஓப்பன் செய்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் அந்த இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் என்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இரண்டாவதாக அக்கௌண்ட் ப்ரொடெக்ஷன் என்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். மூன்றாவதாக ஃபயர்வால் அண்ட் நெட்வொர்க் ப்ரொடெக்ஷன் என்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் உள்ளே சென்றதுக்கு பிறகு தான் நம்ம ஃபயர்வாலை டர்ன் ஆஃப் செய்ய முடியும். ஸோ இந்த ஃபயர்வால் அண்ட் நெட்வொர்க் ப்ரொடெக்ஷனை ஓப்பன் பண்ணிங்க, கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. கிளிக் செய்து ஓப்பன் பண்ணிய பிறகு உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் காட்டும். டொமைன் நெட்வொர்க், ப்ரைவேட் நெட்வொர்க், பப்ளிக் நெட்வொர்க் அப்படின்னு. இந்த 3ஐயுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆஃப் செய்யணும். இது டிஃபால்ட்டாகவே ஆனில் தான் இருக்கும். இதில் நம்ம எப்படி ஆஃப் செய்வதுன்னா, அந்த டொமைன் நெட்வொர்க் நான் இப்போ டர்ன் ஆஃப் செய்ய போகிறேன். அதற்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டொமைன் நெட்வொர்க் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் செய்த பிறகு விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வால் ஹெல்ப்ஸ் ப்ரொடெக்ட் யுவர் டிவைஸ் ஒயில் ஆன் ஏ டொமைன் நெட்வொர்க் என்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதன் கீழே ஆனில் இது இருக்கும். ப்ளூ கலராக இருக்குது. ப்ளூ கலராக இருக்கிறது ஆனு, பக்கத்தில் உங்களுக்கு ஆன் ஆனில் இருக்குதுன்னு. இதை ஆஃப் செய்யணும். இதை எப்படி ஆஃப் செய்வதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளூ கலர் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு ஆப்ஷன் கேட்கும். டூ யூ வாண்ட் டு அலோவ் திஸ் ஆர் டு மேக் சேஞ்சஸ் டு யுவர் டிவைஸ்னு. ஏதாவது மாற்றத்தை உங்களுடைய கம்ப்யூட்டர் ஏற்படுத்தி விரும்புகிறீங்களான்னு கேட்கும். எஸ் கொடுத்துங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வால் இந்த இடத்துல ஆஃப் ஆயிரும். ஸோ நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணணும்னா பேக் போய்க்கிங்க. இப்போ என்ன பண்ணியாச்சுன்னா, நம்ம டொமைன் நெட்வொர்க் ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் நெட்வொர்க் இருக்குது. ஸோ இது அதே போல் தான், முன்பு பார்த்தது போல் தான். ப்ரைவேட் நெட்வொர்க்கை கிளிக் பண்ணிங்க. உள்ளே போய் அந்த ஆனில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும். அலோவ் சேஞ்சஸ் கொடுத்துங்க, எஸ் கொடுத்துருங்க. இப்போ விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வால் இந்த ரெண்டாவது ஆப்ஷனும் டர்ன் ஆஃப் செஞ்சாச்சு. மூன்றாவது ஆப்ஷன்ஸ் இப்போ காட்டல. ஸோ இப்போ நம்ம இப்போ பேக் போவோம். பேக் போனீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பப்ளிக் நெட்வொர்க் இருக்குது. இந்த பப்ளிக் நெட்வொர்க்கும் என்ன பண்ணோம்னா நம்ம டர்ன் ஆஃப் தான் செய்ய வைக்கணும். கிளிக் பண்ணிங்க. கிளிக் செஞ்ச பிறகு அதே மாதிரி விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வால் அந்த இது கீழே ஆஃப் கொடுத்துங்க. அலோவ் சேஞ்சஸ் எஸ் கொடுத்துங்க. அவ்வளோதான். இப்போ 3மே நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா டர்ன் ஆஃப் செய்தாச்சு. இப்போ பேக் கொடுத்துங்க. பேக் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா டொமைன் நெட்வொர்க் ஆஃப் இருக்குது. அதே போல் எப்படி ஆஃப் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, டொமைன் நெட்வொர்க் ஃபயர்வால் இஸ் ஆஃப்னு காட்டுது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே டர்ன் ஆன் வந்துருச்சு. ஸோ இப்போ ஆஃப் இருக்குது. உங்களுக்கு டர்ன் ஆன் பண்ணணும் என்று நீங்கள் விரும்புனீங்கன்னா அந்த டர்ன் ஆன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போல் ஆன் ஆயிரும். இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. 3 அந்த டொமைன் நெட்வொர்க்கு, ப்ரைவேட் நெட்வொர்க்கு, பப்ளிக் நெட்வொர்க், இந்த 3 கீழே பார்த்தீங்கன்னா ஃபயர்வால் இஸ் ஆஃப்னு காட்டுது. ஸோ நம்ம 3மே என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம ஆஃப் செஞ்சாச்சு. இவ்வளோ தான். இது ஒரு சிம்பிளான ஒரு சின்ன வேலை தான். இதனை பயன்படுத்தி விண்டோஸ் ஃபயர்வாலை நீங்கள் ஆஃப் செய்வது மூலமாக உங்களுடைய அந்த சாஃப்ட்வேர் எல்லாத்தையுமே நீங்கள் சிஸ்டத்தில் எளிதாக இன்ஸ்டால் செய்து கொள்வதற்கு இது ஒரு வசதியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போது தான் எங்களுடைய சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப்பெறும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.